Hi student, நீங்க வந்து exercise 2.10 ல 4th sum பார்க்க போறோம். 2x plus 3y less than or equal to 35, y is greater than or equal to 2, x is greater than or equal to 5. So இது வந்து நம்ம graph யூஸ் பண்ணி solution set கண்டுபிடிக்க போறோம். So graph வந்து யூஸ் பண்ண போறோம். இதுல வந்து less than or equal to greater than or equal to என்ன வந்தாலும் நம்ம equal to சொல்லி நம்ம first assume பண்றோம். So assume பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதனோட solutions வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். So let 2x plus 3y is equal to 35 எழுதுறோம். அதே மாதிரி இங்க வந்து y is equal to 2 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனுக்கு கிராஃப் டிரா பண்ற போறோம். அதே மாதிரி x is equal to 5 அதாவது greater than less than எதா இருந்தாலும் பரவாயில்ல ஈக்குவல் டு போட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் கிராஃப் டிரா பண்ணலாம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா 2x plus 3y is equal to 35 இருக்கு. இப்ப இதுல வந்து 3y is equal to 35 minus 2x ன்னு வந்துருமா? 35 இந்த 2x இந்த சைடு வந்தா minus 2x. அப்போ y is equal to 35 minus 2x divided by 3 வந்துரும். சோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு டேபிள் போடுறோம். x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கொடுக்கிறோம். x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ. சோ எப்பவும் போல நம்ம x ஓட வேல்யூ பாருங்க. x ஓட வேல்யூ வந்து 0 கொடுத்தோம்னு வெச்சீங்க. x ஓட வேல்யூ 0 கொடுத்தா 35/3 வந்துருது. 35/3 பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிராக்ஷன்ல வருது. சோ நான் x ஓட வேல்யூ இங்க என்ன பண்ண போறேன்னா 1 கொடுக்க போறேன். அப்ப 35 minus 2 into 1 minus 2. அப்ப 35 minus 2 33 ஆயிரும். அதனால நான் இங்க x ஓட வேல்யூ 1 கொடுக்க போறேன். x ஓட வேல்யூ 1 கொடுத்தா என்ன ஆயிரும்? 35 minus 2. 35 minus 2 அப்படிங்கிறது 33. 33/3. 33/3 அப்படின்னா 11 3s 33. சரி, அடுத்தது x ஓட வேல்யூ 3 கொடுத்தா 2 கொடுத்தா 2 2s 4. அப்ப 35 minus 4 ஆயிரும். 31 ஆயிரும். not divisible by 3. அடுத்தது அதே மாதிரி x ஓட வேல்யூ 3 கொடுங்க. 3 கொடுத்தாலும் 3 ஆல டிவைட் ஆகுது. அப்ப x ஓட வேல்யூ 4 கொடுத்தா 2 4s 8. அப்ப டிவைட் ஆகும். பாருங்க, x ஓட வேல்யூ நான் வந்து 4 கொடுக்கிறேன். செக் பண்ணி பார்க்கணும். சோ டிவைட் எது 3 ஆல டிவைட் ஆகுதோ அதுக்கு கொடுங்க. அப்ப x ஓட வேல்யூ நான் 4 கொடுத்தா என்ன வரும்? 35 minus 2 into 4 8 ஆ? அப்ப 35 minus 8 ஆயிரும். அப்ப 35 minus 8 வந்து என்னது? 27. அப்ப 27/3. அப்ப 27/3 அப்படிங்கிறது 9. அப்ப நம்ம பாயிண்ட் பிளாட் பண்ண போறோம். 1,11 1,11. x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 11. அப்ப 11 அப்படின்னா சோ 10க்கும் 12க்கும் நடுவுல இருக்கு. சோ இதுதான் 1,11. அடுத்து 4,9. 4ல 9 வரும். 4ல 9. சோ 8க்கும் 10க்கும் நடுவுல. அப்ப 8க்கும் 10க்கும் 4,9. 4,9. 4ல 9. இந்த 10க்கும் 8க்கும் நடுவுல. ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சு? ரெண்டு பாயிண்ட் பிளாட் பண்ணியாச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் டிரா பண்றோம். இத ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க. சோ இது ரெண்டையும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்கேல் யூஸ் பண்ணி போடுங்க. அதே மாதிரி இந்த லைன் இதுக்கு நேரா. சோ ஓகே, சோ இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் கையோட எழுதிருங்க. என்ன அப்படின்னா 2x plus 3y is equal to 35. இதுதான் ஈக்குவேஷன். ஓகே, ஈக்குவேஷன் எல்லாம் எழுதியாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்னா இங்க பாருங்க, 2x plus 3y is less than or equal to 35 தானே? ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த லைனுக்கு மேல செட் பண்றதா இந்த லைனுக்கு கீழே செட் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. சோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த லைனுக்கு கீழே வந்து ஆரிஜின் இருக்கா? இந்த லைனுக்கு கீழே தானே ஆரிஜின் இருக்கு. இந்த ஆரிஜினை நான் அப்ளை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இந்த ஆரிஜின் 0,0 இதுக்கு அப்ளை பண்ண போறேன். இதனோட மீனிங் என்ன? x is equal to 0, y is equal to 0. அப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும்னா இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். அப்ப 0 less than or equal to 35. இது வந்து ட்ரூவா? அப்ப 0,0 கொடுத்தா ட்ரூ. இப்ப லாஸ்ட் ப்ரீவியஸ் சம்ல நம்ம பார்க்கும்போது இது நாட் ட்ரூன்னு வந்துச்சு. சோ நாட் ட்ரூ வந்தனால நம்ம ஏரோ வந்து இதுக்கு ஆப்போசிட்டா எழுதணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ வந்திருக்கு. அப்ப ஆரிஜின் வந்து ட்ரூ. அப்ப ஆரிஜின் ட்ரூனா ஆரிஜின் எந்த பக்கம் இருக்கு? இந்த லைனோட கீழே இருக்கு. அந்த லைனுக்கு மேல இருக்கு ஆரிஜின். இந்த லைனுக்கு கீழே தானே ஆரிஜின் இருக்கு. அப்ப இந்த கீழே ஆரிஜின் இருக்குது, ட்ரூன்னு வந்துருச்சு. சோ அப்ப இதனோட ஷேடட் ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கு ஷேடட் ரீஜன் பாத்தீங்கன்னா இந்த ஏரோ தானே இங்கதானே வரப்போகுது.
இந்த லைனுக்கு கீழே. இதை நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது பென்சில்ல உங்க ஐடியாவுக்கு ஒரு ஏரோ போட்டு அதுக்கப்புறம் ரப் பண்ணிருங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே சரி, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஷேடட் ரீஜன். இந்த லைனுக்கு ஷேடட் ரீஜன் எங்க வரும்? மேல வருமா கீழே வருமா? கீழே வரும். ஏன் கீழே வரும்? கீழே இருக்கிற ஆரிஜின் வந்து நான் கொடுத்து பார்த்தா ட்ரூ வருது. சோ ட்ரூ வந்தனால இதுதான் ஷேடட் ரீஜனா வரும். அதனால நான் எழுதிருக்கேன். 0,0க்கு பதிலா நீங்க எந்த வேல்யூ வேணுமாலும் கொடுக்கலாம். சோ இங்க ஒரு பாயிண்ட் பாருங்க, 4,4 கொடுங்க. இங்க இது கீழே 4,4 வந்து இந்த லைனுக்கு 4,4 கொடுத்தாலும் ட்ரூ தான் வரும். சோ இதுக்கு கீழே இருக்கிற எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் ட்ரூ தான் வரும். இதுக்கு மேல இருக்கிற எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் நாட் ட்ரூ தான் வரும். அதனால மேல இருக்கிற நாட் ட்ரூ வந்து எடுத்துக்கூடாது, ட்ரூ தான் எடுத்துக்கணும். நாம இந்த ட்ரூ எடுத்துருக்கோம். ஓகே, அடுத்தது y is equal to 2. y is equal to 2 அப்படின்னா எங்க வரும்? y ஓட வேல்யூ 2. y ஓட வேல்யூ வந்து 2 இதுதானே? y ஓட வேல்யூ 2 இதுதானே? சோ y ஓட வேல்யூ 2. அப்ப y is equal to 2 அப்படிங்கிற லைன் இதுதானே? சோ இந்த லைன் பேர் என்ன? y is equal to 2. ஓகேவா? கிராஃப் இருந்துச்சுன்னா கிராஃப் இருக்கிற வரைக்கும் லைன் போட்டுருங்க, இல்லைன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் y is equal to 2. இந்த லைன் தான் y is equal to 2. இதுக்கு லெஃப்ட் சைட்லயே வரும். சோ இதுதான் y is equal to 2ங்கற லைன். அடுத்தது x is equal to 5. x is equal to 5 னா x ஓட 5 எங்க இருக்கு? x ஓட 5 வந்து 4 க்கும் 6 க்கு நடுவுல 5. சோ x ஓட 5 இதுதானே? சோ இதனோட ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல மட்டும் வராது, டோட்டலா ஃபுல்லா வரும். நான் இது வரைக்கும் போட்டுக்கிறதுனால இதோட ரப் பண்ணிடலாம். ஓகேவா? புரியுதா? இப்ப y is equal to 2 னா 2 க்கு நேரா ஒரு லைன் போடுங்க. x is equal to 5 னா x ஓட 5 க்கு நேரா ஒரு லைன் போடுங்க. அப்ப இந்த லைன் பேர் என்ன? இது y is equal to 2ங்கறனால இது x is equal to என்ன? x is equal to 5. சோ மூணு லைனுக்கும் நம்ம மூணு லைனுக்கும் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வந்து எழுதணும். என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். ஓகே சரி, இப்ப இந்த y is equal to 2ங்கிறது என்ன? y is greater than or equal to 2 தானே? y is greater than or equal to 2. அப்ப என்ன மீனிங்? என்ன y ஓட வேல்யூ 2 க்கு மேல, 2 க்கு கிரேட்டர். அப்ப 2 க்கு கிரேட்டர்னா ஷேடட் ரீஜன் எங்க வரும்? இது வந்து 2. இந்த லைன் y is equal to 2. அங்க என்ன கொடுத்திருக்கு? greater than or equal to 2. அப்ப greater than or equal to 2 னா இந்த லைனுக்கு மேல வருமா கீழே வருமா? y ஓட வேல்யூ இங்க பாருங்க, y ஓட வேல்யூ இது 2, y ஓட வேல்யூ இது 3, y ஓட வேல்யூ 4, y ஓட வேல்யூ 6, y ஓட வேல்யூ 8. அப்ப கிரேட்டர் தென் எங்க இருக்குது? மேல இருக்கா கீழே இருக்கா? மேலதான் இருக்கு. அப்ப இதனோட ஏரோ எங்க வரும்னா இந்த சைடு வரும். y is greater than, இந்த லைன் வந்து என்ன லைன்? y is greater than or equal to 2 அப்படிங்கிறது இந்த லைனுக்கு மேலதான் வரும். சரி, அடுத்தது x is greater than or equal to 5. x is greater than or equal to 5 னா இதுதானே x is equal to 5. அப்ப greater than or equal to 5 னா என்ன? x ஓட வேல்யூ 5 க்கு மேல ரைட் சைடு போகுதா லெஃப்ட் சைடு வருதான்னு பாருங்க. 5 க்கு மேல ரைட் சைடு தானே போகுது. லெஃப்ட் சைடு போனா 4 2, அதாவது கம்மி ஆகுது. x ஓட வேல்யூ 5 க்கு கம்மி ஆகுது, லெஃப்ட் சைடு போனா கம்மி ஆகும். அதனால ரைட் சைடு போகணும். x is greater than or equal to 5 னா எது வரும்? இதுதான் x is equal to 5. அப்ப greater than or equal to 5 னா இந்த சைடு தானே வரும். அதாவது இந்த லைனுக்கு ரைட் சைடு தான் வரும். ஓகே சரி, மூணு ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் நம்ம போட்டாச்சு. மூணு ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் நம்ம ஏரோ போட்டாச்சு. அதாவது ஷேடட் ரீஜன் எதுன்னு நம்ம பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த லைன், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குல்ல, இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இதுல இது ஒரு ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் போட்டோமா, இந்த ஈக்குவேஷனுக்கு ஷேடட் ரீஜன் எங்க இருக்கணும்? இந்த ஈக்குவேஷனுக்கு ஷேடட் ரீஜன் இந்த லைனுக்கு இந்த சைடு இருக்கணும், கீழே இருக்கணும். பாருங்க, ஏரோ வந்து நான் கீழே போட்டிருக்கேன். சோ இது வந்து கீழே இருக்கணும். சரி, இந்த ஈக்குவேஷனுக்கு ஏரோ எங்க இருக்கும்னா இந்த சைடு இருக்கணும். அடுத்தது இன்னொன்னு என்ன அப்படின்னா, மூணாவது வந்து y is equal to 2. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஏரோ எங்க போட்டிருக்கேன் பாருங்க, மேல போட்டிருக்கேன். சோ அப்ப நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, இதுல எது ஷேடட் ரீஜன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். காமனா எல்லாத்துக்கும் இந்த மூணு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இது 1, இது 2, இது வந்து 3. இந்த மூணுக்கும் காமனா எந்த ஷேடட் ரீஜன் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வருமா? சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம் பாருங்க, இந்த பிளேஸ் ஷேடட் ரீஜன் வருமான்னு பாருங்க. இந்த பிளேஸ் வந்து எதுக்கு காமனா இருக்கு? இந்த லைனுக்கு காமனா இருக்கு. அப்புறம் வேற எந்த லைனுக்கு காமனா இருக்கு? இந்த இடம். இந்த லைன் வந்து வேற எந்த இடத்துக்கும் காமனா இல்ல. சோ அப்ப நம்ம இதுக்கு இந்த லைன் சூஸ் பண்ண முடியாது. சரி, இந்த லைன் பாருங்க, இந்த லைன் வந்து எது காமனா இருக்கு? இந்த லைன் வந்து இது இப்படி நேரா போறதுனால இங்க இதுக்கு மட்டும்தான் காமனா வரும். சோ அப்ப இதுவும் வராது. இந்த இடம் பாருங்க, இந்த இடம் ஷேடட் ரீஜனான்னு பாருங்க. இந்த இடம் ட்ரெபீசியம் மாதிரி இருக்குல்ல, இது ஷேடட் ரீஜனான்னு பாருங்க.
வராது. ஏன்னா இது வந்து இதுக்கு இந்த பக்கம் வருது, இந்த ஏரோ வருது, இந்த ஏரோ வருது, இது வரமாட்டேங்குது. ஏன்னா இது வந்து இந்த சைடு போகுது, அதனால இது காமன் பிளேஸ் கிடையாது. அப்ப காமன் பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுதான் காமன் பிளேஸ். எல்லாம் பாருங்க, இந்த இடம் நான் வந்து சேட் பண்றேன், இத பாருங்க. சோ இது வந்து ஷேடட் ரீஜனா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போறோம். நான் போட்டேன், இதுதான் ஷேடட் ரீஜன் நான் சொல்றேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. பாருங்க, இந்த ஸ்ட்ரைட் லைன் பார்த்தாலும் இதுக்குள்ளதான் வருது. பாருங்க, இந்த லைனுக்கு கீழே, இந்த நான் என்ன சொல்லிட்டேன், இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு கீழே தான் சொல்லியிருக்கேன். அப்ப கீழேனா இந்த சைடு வருமா? சோ இந்த ஸ்ட்ரைட் லைன் பார்க்கும்போதும் இது கீழே இந்த இடம் வருது. சரி, அடுத்தது இன்னொன்னு என்ன, y = 2 இந்த y = 2 வந்து இந்த லைன் இருக்கா, இந்த லைன் பாத்தீங்கன்னாலும் இது இப்படிதான் போகணும், இப்படிதான் போகணும். சோ அது இன்க்ளூட் ஆகுது. அடுத்து x = 5 பாருங்க, இப்படி வருதா, அதுவும் இந்த இடம் வருதா. சோ அப்ப ஷேடட் ரீஜன் பாத்தீங்கன்னா இதுதான். சோ இதுதான் நம்மளுக்கு சொல்யூஷன் செட். அப்ப the shaded area is a solution set of given linear inequalities அப்படின்னு எழுதிடணும். So இதுதான் ஆன்சர். Thank you.